190 ஆண்டு பழமை வாய்ந்த சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளி அதனுடைய கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக மாதிரி சட்டசபை தமிழ்நாடு மாதிரி சட்டசபையை நாங்கள் இந்த நாளிலே சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறோம். இதனை நம்மளுடைய சென்னை மாவட்டத்துக்கு உரிய வணக்கத்துக்குரிய மேயர் திருமதி பிரியாராஜன் வந்து தொடங்கி வைத்தார். அதனோடு சிறப்பு விருந்தினராக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் ராஜா எம்எல்ஏ அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். இதில் என்ன சிறப்பு அம்சம் என்றால், நம்மளுடைய தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் படித்த பள்ளி, அதே போல் திரு பிரபாகர் ராஜா அவர்கள் படித்த பள்ளி. இது வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி. இதிலே அநேக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், இன்னும் ஆளுமைக்குரியவர்களை உருவாக்கி உள்ள பள்ளி. அதே பாரம்பரியத்தை இன்னும் நிலைநிறுத்தும் வண்ணமாக இந்த 190வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு பயிற்சி பட்டறை நடத்தி இந்த மாதிரி சட்டசபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 2 நாள் நிகழ்வு, இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதிலே 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அதே போல் எப்படி ஒரு சட்டசபை நிகழ்வு நடைபெறுகிறதோ அதே மாதிரி சட்டசபையாக மாணவர் மத்தியிலே அரசியல் ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 17 பள்ளிகள் பங்கு கொண்டிருக்கின்றன. விசேஷமாக அரசு பள்ளி, சென்னை ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லோரும் கலந்துருக்காங்க. 17 ஸ்கூல், 124 மாணவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க. அமைச்சர்களாக, சட்டசபை சபாநாயகராக தங்களுடைய பதவிகளை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு என்ன தெரியுமோ அதை விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு சட்டசபை நடைபெறும் என்பது நடைபெற வேண்டும், அது மக்களுக்கு பயனுள்ள வகையிலே என்ன திட்டங்கள் அதில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு மாதிரியாக இந்த சட்டசபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்காக மாணவர்களை பயிற்றுவித்திருக்கிறோம். அவங்க எப்படி முன் உதாரணமாக திகழணும், நாளை தினத்தில் அவர்கள் அரசியல்வாதி ஆகணும்னுச்சுன்னா எப்படி அதில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு 10 மசோதா எடுத்து அதை விவாதிக்கிறாங்க. 17 பள்ளிகளை சார்ந்த 124 மாணவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க. மாணவர்கள் தங்களுடைய சமூக அறிவியல் பாடத்தில் அரசியல் ரீதியாக கருத்துக்களை தெரிந்திருக்கிறாங்க. இதை இன்னும் ஆழமாக அவர்களே அனுபவித்து ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கிற நோக்கத்தோடு இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையில் அரசியல்வாதியாக வேண்டுமென்றால் அதற்காக பயம், அச்சம் எல்லாம் நீக்கி துணிவோடு தாங்களால் சாதிக்க முடியும் என்கிற ஒரு ஊக்குவிக்கை கொடுக்குற வண்ணமாக நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம்.